ரஜினிகாந்தோட படத்துல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த அண்ணாமலை அதாவது ஸ்டைல் அப்படிங்கறத வந்து பாலச்சந்தர் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஆணித்தனமா பதிய வச்சார். ரஜினிகாந்தை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன்ல சொல்லும் போத யாரு என்ன சொன்னாலும் உன் ஸ்டைல்ல இருந்து நீ காம்ப்ரமைஸ் பண்ணாத. ரஜினிகாந்தோட ஆரம்ப காலகட்ட படங்கள்லாம் நீங்க பாருங்களேன். பார்க்கும்போது இந்த 3 முடிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரஜினிகாந்தோட படங்கள்லாம் பார்க்கும் போதுன்னா அதுல ரஜினிகாந்த் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாலச்சந்தர் என்கரேஜ் பண்ண வச்ச ஸ்டைல் தான் வந்து ஜாஸ்தி. கூப்பிடுவானா ரஜினியை கூப்பிட்டு சொல்லுவானா, உன்னை பஸ்ல பார்க்கும்போது சிகரெட் தூக்கி போட்டு வாயில பிடிப்ப, அப்படியே சிகரெட்டை வாய்க்குள்ளேயே சுத்துவ, எல்லாம் பண்ணுவேன். இப்ப அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற, அதெல்லாம் பண்ணியா டைலாக் பாட்டு ஓடிட்டு இருக்கணும், நீ பாட்டு பண்ணு அப்படிம்பாரா. எதுக்கு சொல்றேன்னா அந்த ஃப்ரீடம்னு ஒரு டைரக்டர் கொடுக்கணும், அதான் உண்மையான விஷயம். அந்த மாதிரி ரஜினிக்குன்னு உன்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜி நடிப்புல பெரிய ஆளா இருக்கான், எம்ஜிஆர் சண்டையில பெரிய ஆளா இருக்கான். ரஜினிகாந்த் அப்படின்னா நீ ஒரு ஸ்டைல், உன்னோட ஒரிஜினாலிட்டி ஸ்டைல் தான், அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் ஆணித்தனமா சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். அதை ரஜினி ஃபாலோ பண்ணின்னு வந்ததுதான். அதே மாதிரி அண்ணாமலை படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைலாக்ல ரஜினி சொல்லுவார், சரத்பாபுவை பார்த்து சொல்லுவார், அசோக் நீ வந்து பணத்திமுறனால என்னோட வீட்டை இடிச்சுட்ட, என்னை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்ட, உன் டைரியில உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ, இதே நாள் நீ எப்படி என்ன அழிச்சு நடுத்தருவுல கொண்டு வந்து நிறுத்தினியோ அதே மாதிரி ஒன்ன நான் வந்து அழிச்சு நடுத்தருவுல கொண்டு வந்து நிக்கல வைக்கல அப்படின்னா என் பேர் வந்து அண்ணாமலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி தான் ஷாட். அப்படிதான் சொன்ன ஷாட்டு. சுரேஷ் கிருஷ்ணா கூட அவனோட ஒய்ஃப் எல்லாருமே கூட இருக்காங்க. ஆனா ரஜினிகாந்துக்கு சொல்றேன், அந்த பிளட்லயே ஊறின விஷயம் அந்த ஸ்டைல். ரஜினிகாந்த் அதே மாதிரி இந்த டைலாக பேசுறார். பேசும்போத இதே நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ, என்ன நீ எப்படி நடுத்தருல நிக்க வச்சோ அதே மாதிரி நான் உன்னை நடுத்தருல நிக்க வைக்கல அப்படின்னா என் பேரு மலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தொடையில அப்படி தட்டி விட்டு திரும்புவார் ரஜினி. அந்த ஷார்ட் கேமரா ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் கட் சொல்லவே இல்லை. இந்த ஷார்ட் முடிஞ்ச ரஜினி திரும்பி அப்படி போனதுக்கு அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லி முடிச்சேன்னு சுரேஷ் நான் ஓடி வந்து ரஜினியை கட்டின்ட்டு சொன்னாராம், எப்படி நீ அந்த இடத்துல பண்ணின, தொடைய தட்டி அந்த ஷார்ட் நீ பண்ணின அப்படி. ரஜினி சொன்னாரா, எனக்கு தெரியல, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தது. இதுதான் சார் ரஜினிகாந்த்.